ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மறுபடியும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. எப்போ எதை நான் தூக்குவேன்னு எனக்கே தெரியாதுன்ட்ருக்காரு. எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைக் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் பார்வதி அண்டு கமருதீன் பண்ணதுனால ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடித்து அதை 2-3 வாட்டி சொன்னார். சொன்னதுக்கப்புறமும் செஞ்சதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிற முட்டை, பால், பிரெட், முட்டை, பால், டீ, காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டார். எல்லாம் வந்துட்டு அப்படியே வெறி பிடிச்சி அலைகிறாங்க. டீ எங்கே இருக்குது, டீ எங்கே இருக்குன்ட்டு. இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு கேஸ் வருது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அரோராவே விரும்பலை, அதான் உண்மை. ஆனால் வேறு வழியில் போட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த கேஸை பார்த்தோன்னே தலையில் கை வச்சாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே போட்டுட்டாங்க, இப்போ வேறு வழி கிடையாது, சரிங்களா? இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு யார் யாரை வந்துட்டு லாயராக நியமிக்க போகிறாங்க அப்படின்போது விஜய் பார்த்து செக் வைக்கிறாங்க. எப்படியும் வந்துட்டு நம்ம கமருதீனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கமருதீன் பண்ணட்டும் நம்மளுக்கு லாயரான்னு சொல்லிட்டு அவங்க நியமனம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரோரா வந்துட்டு விக்ரம் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டாங்க. யோசிச்சிருந்தேன்னா கமருதீன் முதலே அவங்க போட்டிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் கமருதீனை போட்டால் இவங்களுக்கு தான் பிரச்சனைன்ட்டு. அதனால் வந்துட்டு கிரிமினலாக யோசிக்கிறதுக்கு நம்ம விக்ரம் தான் வந்து கரெக்டான ஆளுன்னு போட்டாங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. ஒருத்தரை மட்டும் காணும். யார்? நம்ம இவர் தான் கமருதீன். வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார், எல்லாம் ரெடி, தவாலி முதற்கொண்டு ரெடி. ஆனால் கமருதீன் மட்டும் காணும். திவ்யாவோட பேட்டரி வேறு போயிட்டு இருந்தது. திவ்யாவோட பேட்டரி கூட போயிட்டு வந்து ரிப்பேர் ஆகிட்டு வெளியே திரும்ப வந்துருச்சு. ஆனால் கமருதீன் மட்டும் காணும். அப்படிங்கும்போது சாரி சொல்லி எல்லாம் ஓடிறாங்க. இப்போயும் நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப நான் எதை எடுப்பேன்னு தெரியாது, எதை எடுக்க போகிறேன்னு தெரியாது, பார்த்து நடந்துக்குங்க. அதாவது விதிமுறைகளை கரெக்டாக பின்பற்றுங்கன்ற மாதிரி சொல்லி விட்டார். செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அதில் உடனே வந்துட்டு காணவன சம்திங் ஏதோ சொல்லுவார், ஒரு டென்ஷன் ஆகிட்டார். உடனே வந்து அங்கேருந்து திவ்யா, இதைத்தான் நான் சொன்னேன், என் மைண்டில் இருக்கிறதான் அவரும் சொல்கிறாரு. என்னன்னு சொல்லும்போது அதை இப்போ எப்படி நேரடியாக சொல்ல முடியும்? அவர் சொன்னது பச்சையாக தெரிஞ்சு போச்சு. இதான் என் மைண்டில் தான் அங்கே கொளுத்தி போடுறது. கமருதீனுக்கு ஆப்போசிட்டு ஏதாவது ஒன்று போட்டு விடுவோம். கமருதீன் டென்ஷன் ஆகட்டும். டென்ஷன் ஆனால் தான் உள்ளே போய் சும்மாவே பாயிண்ட் வராது. டென்ஷன் ஆகிட்டாருன்னா வேறு மாதிரி பேசுவார். போய் டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது பண்ணட்டும், பிஜேபி அவர் தோக்கட்டும், என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.